பக்தி ஒளி நேயர்களுக்கு ராஜகுருவின் பணிவான வணக்கங்கள். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மக்கள் மத்தியில பல வகையான பல விஷயத்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பரிகாரங்கள், பூஜைகள், புரஸ்தானங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம் என்பதே மக்களுடைய மத்தியில் பெரும் கேள்வியாக இருக்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னா உண்டான காலங்களும் நேரங்களும் அதுக்கு தகுந்தாப்புல பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 வயசு பையன், ஏன்னா நம்ம இடத்துலயுமே அரியா பாலகன் சொல்லக்கூடிய 12 10 வயசு 5 வயசுன்னு சொல்லலாம். ஆனா இந்த 5 வயசு 10 வயசு எல்லாம் சார் நான் 5 வயசையும் கடந்துட்டேன், 10 வயசையும் கடந்துட்டேன், 12 வயசையும் கடந்துட்டேன். ஆனா மெச்சூர்டான வயசு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா 20 வயசு. இந்த 20 வயசுல இருந்து என்னுடைய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், எதுவாக இருக்கும், நான் எதிர்காலத்துல எப்படி ஆக போகிறேன், இப்படிதான் பல வகையான சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா நம்ம சூழ்ந்திருப்போம். அதனாலதான் ஒரு முச்சூடான வயசு சொல்லக்கூடிய 20 வயசுல உண்டான நபர்கள் அந்த வயசுல அவங்க என்ன செய்ய போகிறாங்க, என்ன செய்தா அவங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுவே 25 வயசுல பாத்தீங்கன்னா உள்ள நபர்கள் அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்படி அமைச்சு கொள்ள முடியும், எதிர்காலத்தை எப்படி நம்ம ரன்னிங் கொண்டு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள். இப்படி பல வகையான பல விஷயங்களுக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு அட்டைட் ஆயிரும் வச்சுங்களா. அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஆஹா என்னுடைய வளர்ச்சியை பாத்தீங்கன்னா நான் வளர 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 பாத்தீங்கன்னா நான் அதுவாகணும் இதுவாகணும் அப்படின்னு கற்பனை திறன் நம்மளுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும் இல்ல என்னையும் சார்ந்துதான் அந்த ஒரு வாய்ப்பினை இருக்கிறது. சரிங்களா. ஆனா இதுக்குதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க, காலமும் நேரமும் கைகூடி வந்தா பல நன்மைகள் நமக்கு சேரும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின்படி ஆலயம் சொல்லக்கூடிய ஆலயத்தையும் கட்டி வச்சாங்க. அந்த ஆலயத்துக்கு திருப்பணி சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தையும் ஏற்படுத்தி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆலயம் ஓகே, திருப்பணிக்குண்டான தொண்டுகள் ஓகே, ஆனா நம்மளுடைய கர்மாக்களை எப்படி அமைப்பு தீர்க்க முடியும், அதுக்கு பாத்தீங்கன்னா மக்களாகிய நம்ம மூலமாக அந்த திருப்பணி சொல்லக்கூடிய திருப்பணி மூலமாக குளம் குட்டை சொல்லக்கூடிய ஆலயத்து பக்கத்துல ஆறு ஓடுது, அக்கறை தீர்த்த குளம் அப்படிலாம் சொல்ல வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் யார் பண்ணா, மக்களாகிய நம்ம பண்ணாமா அப்படின்னா கிடையாது. பிரம்மஞ்சம் சொல்லக்கூடிய பிரம்மஞ்சம் மூலமாக தேவர்களும் ரிஷிகளும் நவகிரகங்களும் இவங்க மூலமாக தான் நமக்கு அந்த தீர்த்தத்தை ஏற்படுத்திக்கிறோம். இப்போ நலத்தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம். நலமகாராஜா எல்லாத்துக்குமே தெரியும் ஆச்சுங்களா. பார்க்கக்கூடிய நீங்களும் சரி, சொல்லக்கூடிய நானும் சரி ஆச்சுங்களா. அவங்களுடைய கதையை நம்ம மரப்புறமாக படிச்சிருக்கலாம், அல்லது செவி மூலமாக கேட்டிருக்கலாம், பாடல் மூலமாக நம்ம செவிகை மூலமாக கேட்டிருக்கலாம். இப்படி பல வகையான பல ரீதியான செவிகள் மூலமாக நம்ம கேட்டிருக்கோம். புரியுதுங்களா. அப்ப அந்த நலமகாராஜா பாத்தீங்கன்னா யார், அவருக்கும் ஏன் இந்த நல தீர்த்தத்துக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நலமகாராஜா பாத்தீங்கன்னா மாநில பிறவியே கிடையாது, அவர் ஒரு தேவ பிறவி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தேவ பிறவிக்கு உண்டான பாத்தீங்கன்னா ரிஷிகள் ஆகட்டும், அதுக்கெல்லாம் தேவர்கள் ஆகட்டும். தேவர்கள்னா யார், பிரம்மா, விஷ்ணு, சிவன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்திரனுக்கு அஷ்ட திக்கு பாலகர்கள். இப்படி பல வகையான தேவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கோசரமே பாத்தீங்கன்னா பூலோகத்தில் இறங்கி அவருக்கு தீராத சுமைகள். ஏன்னா ஒரு பக்குவ நிலை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப எழுத்துறையுமே நான் ஆலையை உருவாக்குறேன் அப்படின்னா நான் எழுத்துறையும் என்னால முடியுமா, முடியும், உங்களால முடியும், என்னால முடியும். ஆனா அந்த ஆலயத்தை உருவாக்குறதுக்கு பக்குவம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ அந்த பக்குவத்தை எப்படி கொண்டாட முடியும், எதை மூலியமா கொண்டாட முடியும், நமக்கு பாத்தீங்கன்னா பல வகையான பல பிரச்சனைகளுக்கு இறைவன் நமக்கு கொடுக்க போகும்போது அந்த பிரச்சனை தாங்க முடியாத ஒரு நிபந்தனை நமக்குள்ள ஏற்பட போகும்போதுதான் இறைவா ஐயனே என்னால முடியவில்லை,
இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லு அப்படின்னு சரணகடி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தும். அந்த மாரிதான் நல மகாராஜா மூலமாக நமக்கு கிடைச்சது புனிதமான தீர்த்தம் சொல்லக்கூடிய நல தீர்த்தம். சரி, இந்த நல தீர்த்தத்துக்கும் நமக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் 7.5 சனியோ, அஷ்டம சனியோ, அஷ்டாஷ்டம சனியோ அல்லது மாரக சனியோ பிடித்திருந்தால் அவங்க சொல்லக்கூடிய நலத்தீர்த்தத்துல போய் நீராடிட்டு வந்தாவே அவங்க சகல விதமான தோஷங்களை சரியாக அமைத்து விடும் என்று சொல்லப்படுது. சரி, இதுக்கும் இப்ப நம்ம பேசக்கூடிய விஷயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதே மாரி தாங்க நம்ம பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகும்போது நிச்சயம் நமக்கு ஒரு மாறுதல் தேவைப்படுகிறதா? ஒரு 20 வயசுல ஒரு பையன் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல உத்தியோகம், அந்த உத்தியோகம் மூலமாக என்னுடைய வாழ்க்கை செட்டல் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை யாரு கொடுக்கணும் அப்படின்னா காலங்கள் நமக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா தாய் தந்தையர் இவங்க என் பையன் எதிர்காலத்துல கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், போலீஸ் ஆகணும், அதாகணும் இதாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பெருமைப்படுத்திக்கலாம் தவிர அவங்களால ஒரு அளவும் கூடியும் அதன் மூலமாக பிரச்சனை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. அதுக்கு யார் தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? அந்த கேள்விதான் பாத்தீங்கன்னா நேரமும் காலங்களும் நமக்கு ஒரு பிடிமானத்துக்குள் வர வைக்கணும்னா முதல்ல நம்ம மனசு ஒரு பக்குவ நிலை அடைய வேண்டும். அதுக்கு பஞ்சபூதங்களுடைய அருளாசி தர வேண்டும். இந்த பஞ்சபூதம் மூலமாக என்னென்ன நமக்கு சாதகம் அமைகிறது, எந்தெந்த மூலமாக நமக்கு நன்மை ஏற்படுத்த போகிறது, இந்த பிரபஞ்சத்துல ஒரே ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த ஸ்தலம் என்ன கேட்டீங்கன்னா காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மன் சொன்னாவே அடுத்த நிமிஷம் நம்ம சொல்லுவோம் காஞ்சி காமாட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா காஞ்சிபுரத்தில் காமாட்சி அல்ல. காஞ்சிபுரத்து காமாட்சி ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த அம்மனுடைய அருள் மூலமாக சிறிய கிராமத்தில் காமாட்சி அம்மன் பேருடைய அம்பாள் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல், நகையா தேவையில்லை, பணமா தேவையில்லை, அப்போ எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு மேனி முழுக்கம் எது தேவை அப்படின்னா மஞ்சள் சொல்லக்கூடிய மஞ்சள் தான் தேவைப்படுகிறது. அப்படி மஞ்சள் அணிந்த காமாட்சி அம்மன் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தானா ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி அல்லவா? அப்படியே கிராமம் என்ன கிராமம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல சத்திரம் என்ற கிராமத்துல பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் வீற்றிருக்கிறார். அந்த அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா எல்லா கோயிலையும் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவோம். இது எல்லா கோயிலையும் நடக்குது. ஆனா இந்த கோயிலை மட்டும்தான் விவசாயிகளுக்கு, ஏன்னா அந்த காலத்துல இருந்தே அவங்க தெரிஞ்சிருப்பாங்க காலங்கள் போக போக கலியுகங்கள் பெருக பெருக இந்த விவசாய நிலங்கள் முற்றிலும் பாத்தீங்கன்னா சீர்குறையாக அமைந்துவிடும், சீர்கெட்டு போயிடும் சொல்லியிருப்பாங்க ஆச்சுங்களா. ஏன்னா விவசாய நிலங்கள் எல்லாமே பில்டிங் ஆகும் ஆச்சுங்களா. மனையை போட்டு வித்துட்டு அதில் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன், வீடு கட்டுறேன், அதை கட்டுறேன்னு எல்லாமே தரமட்டமா ஆக்கிடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்திலேயே நம்ம சித்திர முத்தக தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காமாட்சி அம்மன் சொல்லக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்துல சத்திரம் கிராமம் சொல்லக்கூடிய சத்திரம் என்ற பெயருடைய கிராமத்தில் காமாட்சி அம்மன் வீட்டிருக்கிறார். அந்த அம்மனுக்கு பாத்தீங்கன்னா ஆடம்பரமாக இல்லாமல் பூமியில் விளையக்கூடிய அத்தனை பொருட்களும் அந்த அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா ஆபரணங்களே. பூமியில விளையக்கூடிய அத்தனை பொருட்களும் அந்த அம்மாவுக்கு நெய்வேத்தியமே. பச்சை காய்கறிகள் இருந்து அதுக்கப்புறம் குத்தல் அரிசி. யாருக்காச்சும் அரிசி தெரியும், ஆனா அது குத்தல் அரிசி யாருக்கு தெரியும்? பல பேருக்கு, சில பேர், அதாவது சில கிராமத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு எல்லா விஷயம் தெரியும். கிராமத்தில் இல்லாமல் டவுன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பகுதியில குத்தல் அரிசி சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அப்போ அந்த குத்தல் அரிசி ஏன் அப்படின்னா அந்த விவசாய நிலங்கள் என்றைக்குமே சீராகவும் செம்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த காலத்திலிருந்து
விவசாயிகளும் சரி, சித்தர்கள் முத்தர்கள் அவங்களுடைய வழிமுறைகளை வந்து பின்பற்றி இன்றைய வரைக்கும் வந்து குத்தல் அரிசி அந்த அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறாங்க. சரி, இந்த நெய்வேத்தியம் மட்டும் படைத்தா மட்டும் போதுமா? பூமியில விளையக்கூடிய மஞ்சள் ஆபரணமாக அவங்க அணிகிறாங்க. சரிங்களா? மஞ்சள் தான் அந்த அம்மாவுக்கு ஆபரணமே. அந்த வந்து பணம் அந்த அம்மாவுடைய மீனிங் ஃபுல்லுமே மஞ்சளாக பூசி அந்த அம்மா வந்து மஞ்ச காமாட்சி அம்மனாக நமக்கு காட்சியளிக்கிறார். இது ஒரு வகை. சரி சார், நீங்க சொல்றதா ரைட்டு, ஒத்துக்கிறேன். இதுக்கும் எங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்துக்கும், திருமணம் சார்ந்த விஷயத்துக்கும், தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் இந்த அம்மனை எப்படி வழிபடலாம்? பஞ்சபூதங்கள் எப்படி இயங்கும் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் என்ன? மண், மனை, அதுக்கு மண்ணு, அதுக்கப்புறம் நீர், காற்று, ஆச்சுங்களா? இப்படி பஞ்சபூதங்கள் வந்து 5ஆக இருக்கு. அதுல இந்த இடத்துக்கு மண்ணுக்கு தான் அந்த அம்மா மகத்துவத்தை கொடுக்குறாங்க. அப்ப மண்ணில் இருந்து நமக்கு என்னென்ன பொருள்கள் அப்படின்னு வந்து சொல்லணும். அதே மாரி மண் மூலமாக பொம்மைகள் சொல்லக்கூடிய பொம்மை இருக்கிறது. என்ன பொம்மை? இப்போ ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது. எனக்கு திருமணமாகி பல வருடங்களாக எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அதனால எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் மன சங்கடங்களும், அவங்க குடும்பத்துல பிரச்சனை, என் குடும்பத்துல பிரச்சனை, இதுக்கோசமா தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போகணும்? உங்களுடைய ஜாதகத்தில், சரி ஜாதகம் இருக்கிறவங்க ஜாதகத்தை எடுத்துக்கலாம், ஜாதகம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, புத்திரன் யாரு கொடுப்பா? குரு பகவான் கொடுப்பார். அப்போ வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு தொடர்ந்து 5 வாரம் நீங்க அந்த ஸ்தலத்துக்கு போய் குழந்தை வச்சுங்களா, ஒரு குழந்தை வேணா குழந்தை பொம்மையை நீங்க வந்து பண்ணி அந்த அம்மாயிட்ட கொண்டு போய் வச்சு, அம்மா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, புத்திர பாக்கியத்தை கொடு என்று சொல்லி அந்த அம்மாயிட்ட வந்து பணம் நீத்திக்கடனாக நீங்க இங்க எதிர் போய் வைக்கிறீங்க? மண்ணுல செஞ்ச பொம்மையை அழகு சூபமாக பண்ணி அந்த அம்மாயிட்ட கொண்டு போய், இந்த கீழே உன்னுடைய பாதத்துல வந்து குழந்தை பொம்மை இருக்கு, இந்த குழந்தை பொம்மை எந்த ரூபத்துல இருக்கோ அதேமே எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாமா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி ஒரு முறை நீங்க அந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை செய்றீங்க. செஞ்சா மட்டும் அந்த அம்மா உங்களுடைய பூர்த்தி பண்ணிடுவாங்களா? கிடையாது. அப்போ நான் சொன்ன மாரி 5 வியாழக்கிழமை, 5 வாரம் வியாழக்கிழமை நீங்க செய்யணும். இப்போ அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சம்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே லாங் ட்ரிப் சொல்லக்கூடிய சென்னை ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பெரிய மாவட்டங்கள் ஆச்சுங்களா, கொஞ்சம் லாங் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஆகட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை அந்த கோயிலுக்கு போய் அந்த பொம்மையை வச்சிருக்கீங்க ஆச்சுங்களா, அந்த பொம்மையை வச்சிருக்கீங்க, அந்த படத்தை அம்மாளுடைய படத்தை வந்து பாருன்னா உங்க வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்க மொதமா அந்த கோயில போய் அந்த பொம்மையை வச்சுட்டு என்னென்ன பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் தொடர்ச்சியாக 5 வாரம் வியாழக்கிழமை தோறும் அதை செஞ்சுட்டு வந்தாவே அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வரும் என்று அந்த அம்மாவுடைய உத்தரவாக நான் சொல்லுகிறேன். சரி, குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தானா? திருமணம், ஏன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே எதிர்பார்ப்புகள் வந்து திருமணம் தான். அப்போ திருமணம் எனக்கு எப்படி அமையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புது மனை, அதே பொம்மையில வந்து மனை அமைச்சு மனை மேல வந்து தம்பதிகள், அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணு வந்து மாலை மாத்தி திருமாங்கல்யம் கட்டுற மாரி ஒரு சிலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய சொல்லி அந்த சிலையை கொண்டு போய் வைத்து, ஒரு திருமணத்துல எந்தென்ன நிறைவுகள் அங்கு நடக்கிறதோ, ஒரு பெண் வீட்டார வந்து எப்படி வந்து திருமணத்தை, அப்ப ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்றோம் அப்படின்னா அங்க என்ன பண்றாங்க, அந்த மண்டபத்துல என்ன பண்றாங்க, சீர்வரிசை இருந்து எல்லாமே அங்க வந்து பணம் வச்சு அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா அருளாசி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு அமைப்பு நீங்க அங்க செய்ய வேண்டும். அதே வந்து ஆண்களுக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அதெல்லாம் அந்த அம்மா முன்னாடி, அம்மா என் வீட்டுக்கு இந்த பெண்ணு வந்தா நான் இப்படித்தான் நான் வந்து பணம் வச்சுக்குவேன், இந்த என் வீட்டுக்கு என் மாப்பிள்ளை வந்தா இப்படித்தான் நான் அதை அனுசரிச்சு போவேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமண வைபோகமாக அந்த ஸ்தலத்துல அம்மாவுடைய கண்ணு முன்னாடி நீங்க நடத்திட்டு வந்தாவே விரைவில் திருமணம் நடக்குமானா நிச்சயம் நடக்கும். எத்தனை நாளுக்குள்ள?
அந்த அம்மா கிட்ட வேண்டிட்டு வந்துடுமே 18 மாதத்துக்குள் உங்களுக்கு திருமணம் நிச்சயமா கண்டிப்பாக கிடைக்கும், அமையும். அடுத்தது முக்கியமான என்ன, வேலை. இந்த வேலையில பொறுத்த வரைக்கும் சரி சார், மற்றதுக்கெல்லாம் நான் பொம்மையே செஞ்சிடலாம், இந்த வேலை விஷயத்த மட்டும் நான் வந்து கம்ப்யூட்டர், அப்ப நான் கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வைக்கணுமா, அதை வைக்கணும் இதை வைக்கணும், கிடையாது கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு பிடித்தமான வேலை என்ன வேலையோ அந்த வேலைக்கு தகுந்தாப்புல எழுத்துப்பூர்வமாக, இப்போ அந்த காலத்துல வந்து பண்ணா பட்டான்னு சொல்லுவோம், அந்த பட்டயம் சொல்லுவோம். அந்த பட்டயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஆயுசு முழுக்கும் இந்த நிலம் இந்த நபருக்கு தான் அப்படின்னு ஒரு பட்டயம் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாரி இந்த காலத்துல வந்து போனா அந்த பட்டயத்துக்கு பதிலாக உங்களுக்கு லெட்டர், உறுதிமொழி, பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பத்திரமாக அதை வந்து 10 ரூபா பத்திரமா இருக்கலாம், 20 ரூபா பத்திரமா இருக்கலாம், இல்லை 50 ரூபா பத்திரமா இருக்கலாம், அல்லது 500 ரூபா பத்திரம் கூட இருக்கலாம். மொத்தத்துல உங்களுக்கு என்ன வசதிக்கு தேவை, என்ன பத்திரம் தேவையோ அந்த பத்திரத்து மூலமாக இன்றைய நாள் இருந்து இந்த அம்மாவுக்கு எனக்கு இந்த அமைப்பு பெற்ற வருமானம், எனக்கு வந்து நான் கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும், நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அதாவது படிப்பு சார்ந்த உத்தியோகம் உங்களுக்கு தெரியும் ஆச்சுங்களா. அந்த உத்தியோகம் உங்களுக்கு வந்து அமையணும்னா அம்மாவுடைய பேரை எழுதி ஆச்சுங்களா, அந்த பத்திரத்தில் எழுதி இன்றைய நாள் எப்போ எனக்கு மூலமாக எனக்கு வேலை கிடைக்குதோ அந்த வேலையில வந்து முதல் வருமானத்திலிருந்து என் இறுதி காலம் வருமானம் வரைக்கும் 100 பங்கு. இப்போ நீங்க 100 ரூபா சம்பாதிச்சா அம்பாளுக்கு 10 ரூபா செய்யலாமா, தாராளமா செய்யலாம். அப்படி ஒரு உறுதிமொழியை நீங்க எடுத்துக்கிட்டா அம்பா நிச்சயம் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பாரா அப்படின்னா நிச்சயம் வேலை வாங்கி கொடுப்பா என்று சொல்லப்படுது. இது ஒரு வகை. அடுத்ததாக தங்க நகை. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, முக்கியமா பெண்கள் தான் வந்து தங்க நகை மேல ஆசைப்படுவாங்க. ஏன்னா அது வந்து அவங்க ஆசை கிடையாது, அந்த தங்க நகை போட்டாதான் ஒரு கௌரவம் யாருக்கு, தன் கணவருக்கு வந்து சேரும். இல்லைன்னா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஒன்னும் காதலைங்க ஒன்றும் இல்லை, கழுத்துலையும் ஒன்றும் இல்லை, எப்படிதான் உன் புருஷங்க வச்சிருக்கான், என்னதான் சம்பாதிக்கிறான் அப்படின்னு ஒரு வகையான பேச்சுகள் வந்து விடுமே அப்படின்ட்டு பயந்து தங்கத்தை வந்து நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டினாலும் பட்டினி கலந்தால் அறவீராக இருந்தாலும் சரி முதல்ல தங்கத்தை சேர்த்து கழுத்துல வந்து ஒரு 3 பவுன் 4 பவுன் 5 பவுனாச்சும் கழுத்துல போடணும் அப்படின்னு எண்ணம் ஏன் வருதுன்னா, கணவரை கௌரவப்படுத்துறதுக்கு பெண்கள் ஆசைப்படக்கூடியது தங்கம். சரி, இந்த தங்கத்தை வந்து பெண்கள் மட்டும் தான் ஆசைப்படுறாங்களான்னா கிடையவே கிடையாது, சில ஆண்களும் ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த அம்பாகிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மண்ணுல வந்து தங்கமாக ஆபரணங்கள் செய்து தங்க முலாம் சொல்லக்கூடிய மஞ்சள் கலர் பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது மேல வந்து அடிக்கணும். இதை அடிச்சு அம்பாளிகிட்ட போய், அம்மா உன் பாதத்தில் வச்சிருக்க மாரி எனக்கு ஆபரணங்கள் எனக்கு அமைச்சு கொடுத்தால் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த அம்பாள்கிட்ட வேண்டிட்டு அம்பாளுடைய போட்டோ வாங்கிட்டு வந்து, சரி தங்கம்னா என்ன, யாருக்கு அதிபதி, குரு. அப்போ வியாழக்கிழமை 21 வாரம் அந்த அம்பாளை நினைச்சு நீங்க அங்க போய் அந்த வேண்டுதல் மட்டும் இல்லாம எப்படி இருந்தாலும் அங்க போய் அம்பாளுக்கு வந்து ஒரு விதிமுறையை சொல்லுவாங்க, தங்க செய்யறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து அம்பாள் கோயில் மட்டும் போயிட்டு வராம தொடர்ந்து அந்த அம்பாளை வந்து வீட்டுக்கு அழைச்சி வந்து அம்பாளுக்கு நீங்க அங்க என்ன செஞ்சீங்களோ அதை அப்படியே இங்க செய்ய எத்தனை வாரம், 21 வாரம் செய்ய 22வது வாரத்திலிருந்து உங்களுக்கு தங்கம் பெருகுமா அப்படின்னா நிச்சயம் பெருகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இனி ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.